சண்டே என்ன ஓட்டிங் ஆர்டரில் வந்து பீப்பிளை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா கனி அக்காவை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. சரி, இது அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டவுனாக இருந்தாங்க. அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு இல்லை, அவங்களுக்கு விஜய் டிவி தான் அவங்கள காப்பாற்றுறாங்கன்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த வாட்டி எதுவுமே ஓட்ஸ் படியோ எதுவுமே கிடையாது. அவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, யாரெல்லாம் மிக்சர் சாப்பிட்றாங்க, யாரெல்லாம் அவங்க கேமை எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு மட்டும் பார்க்குறாங்க விஜய் டிவி. யாரை எடுத்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையோ அவங்கள மட்டும் எடுக்கிறாங்க. ரம்யா ஜூவை அவங்க பேமெண்ட்டுக்காக அவங்கள வச்சுருந்தாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து பேமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதனால மேபி அவங்க இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் 90% ரம்யா ஜூ எவிக்ட் ஆகிடுவாங்க. செகண்ட் சேவ் பண்ணிக்கிறது வந்து சுபிக்ஷாவுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பொண்ணை ரொம்ப சின்சியரிட்டியோடு அந்த கேம் விளையாடுறாங்க. எல்லா இடத்துலையும் தன்னோட 100% கொடுக்குறாங்க சுபிக்ஷா. தேர்ட் சேவ் பண்ணிக்கிறது வந்து விஜய் பார்வதி. அப்புறமா ஃபோர்த்து சேவ் பண்ணிக்கிறது வந்து விக்ரம். 2 பேருமே வந்து ஒரு செமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாப் 3 டாப் 4க்குள்ளே டெஃபினட்டாக வந்துடுவாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 5th சேவ் வந்து கமருதீன். 6th சேவ் வந்து அமித். கமருதீனை நேற்றுக்கே அவருக்கு தேவையான ஒரு பூஸ்ட் கொடுத்தாச்சு விஜய் சேதுபதி சார். 6th சேவ்டு அமித்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து பிக் பாஸ்க்கு ஏற்ற ஒரு பெரிய பர்சன் கிடையாது. நல்ல மனுஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7th சேவ்டு வந்து கானா வினோத் அண்ணாவை 7th போய் சேவ் பண்ணியிருக்காங்க. அவர் இங்கே எல்லா ஓட்டிங் அஃபிஷியல் அன்அஃபிஷியல்னு எல்லாத்துலேயுமே லீடிங் அவர் தான். ஆனால் அவர் போய் லாஸ்ட்டு 7th சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு சேவ்டு வந்து திவ்யா கணேஷ். இந்த திவ்யா கணேஷை போட்டு அடிக்கிறத விட விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கானா வினோத் அண்ணாவை சேவ் பண்ணும்போது பயங்கரமான கிளாப்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து ஹாட் சீட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் எஃப்ஜே பற்றி சாண்ட்ரா பிரஜனும் பேசியிருப்பாங்க. எஃப்ஜே தான் இந்த வாரம் கண்டிப்பாக எவிக்ட் ஆகி போவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் அந்த எஃப்ஜே கூடயே இவங்க 2 பேர் வந்து ஹாட் சீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஹாட் சீட்டுக்கு வந்து பிரஜன் வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்க. சாண்ட்ரா வந்து கேட்டெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். அவர் காரில் வெளியே போகிறப்பவே சாண்ட்ரா ஏமி பயங்கரமாக அழுதுருப்பாங்க. இப்போ உண்மையிலே வெளியே போகிறாரு. ஸோ டெஃபினட்டாக ரொம்ப அழுவாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஹை டிஆர்பி எபிசோடாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க இமோஷன்ஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.